ஹாய், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, ஆக்டிவா 125ல BS6. ஸோ இந்த வண்டிக்கு என்ன கம்ப்ளைண்ட்னா, வண்டி வந்து ரன்னிங்ல கொஞ்சம் தூரம் போகும், ஆஃப் ஆயிருது, அடிக்கடி நின்றுது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, கிராங்க் போன மாதிரி ஒரு சவுண்ட் வருது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்ததுனால ஷோரூம்க்கு எடுத்து போய் கொடுத்துருக்காங்க. ஷோரூம்ல எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அட்வான்ஸ் அமௌண்ட்லாம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் டைம் ஆகும். மேக்னெட் காயில்லாம் கம்ப்ளைண்ட் இருக்கு, எல்லாம் மாத்தணும் அப்படின்னு சொல்லி வாங்கி நிறுத்தி வச்சுட்டாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காயில் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணி ஒரு 3000 4000 சம்திங் வாங்கிட்டு அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்து விட்டுட்டாங்க. இப்போ மறுபடியும் கஸ்டமர் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகல. சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கழட்டி பார்க்கும்போது ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். ஒரு சில டைம் ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் கிராங்க் நாய்ஸ் மாதிரி ஒரு மாதிரி வந்து ஆஃப் ஆயிருச்சு. ஸோ அதனால மேக்னெட் காயில வந்து நம்ம கழட்டினா கொஞ்சம் பக்கத்துல வந்தீங்கன்னா தெரியும். இங்க பாத்தீங்கன்னா மேக்னெட் காயிலுக்கு வந்து போல்ட்டே போடல, ஆடுன்னு நினைக்கிறேன். இந்த பிக்கப் காயிலோட ஸ்க்ரூல தான் நிக்குது. போல்ட் போடாததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஃபுல்லா இந்த மேக்னெட்டுக்கு உள்ள வந்து அந்த காயிலோட அவுட்டர் வந்து உரசி உரசி மேக்னெட்டும் கட் ஆயிருச்சு. இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த காயிலோட பிளாஸ்டிக் எல்லாமே பாதி கட் ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா இவங்க கண்டிப்பா இந்த 6000 இருந்து 6500 இந்த காயில் அசம்பிளி மாத்தினாதான் வண்டி வந்து ரெடி ஆகும். ஸோ ஷோரூம்ல வந்து வேலை செய்யறவங்க என்ன ரீசனுக்காக கொடுத்து விடுறீங்க, இதுக்கப்புறம் இது எவ்வளவு நாள் ஓடும், இல்ல வெளியில போய் பாத்துக்கோங்க, நம்மகிட்ட பொருள் கிடைக்கல அப்படிங்கறதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸ்டே டியூன்ட் கைஸ், பை.